பீர்க்கங்காய் அப்பயும் நான் நினச்சேன் பிஞ்சு அழகழகாக பிடிச்சிருக்கும் போது என்னடா நம்ம வீட்லையா அதிசயமாக இருந்துச்சு. அதை அங்கே வாரு பழுத்து பழுத்து அடப்பாவத்தை அங்கே வாரு அதுன்னு மஞ்சள் கலரில் அப்படியாகி ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த வாதே வாருமா வறண்டு போச்சு கீழிருந்து அங்கே வாரு செடியவே வாரு காஞ்சி பழுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அது ஏதோ நோயாட்டக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்க போய் அத்தெல்லாம் விடல. அந்த கொடியில் இருக்கிறதெல்லாம் வறண்டு போச்சாட்டக்குது. வேற கொடியில் இருக்கிறது அங்கே வருங்க அந்த கரண்ட் கம்பத்தில் ரட்டை பிறவிகள் ரெண்டு ஒட்டிட்டு ஒரு கோடி இத்தனை வருஷம் நானும் இவ்வளவு வளர்த்து காய் வாங்கிட்டு வரோன்னு விவசாய ஆபீஸ் நமக்கும் நேரம் இல்லை நீங்களும் வாங்கிட்டு வரது. அது ஒரு ரகம் இத்தேச்சோர் கொடி ஆனதையுமே இத்தனை வாய்த்து காய் பிடிக்குதுங்க. ஒரு காயே போது மாட்டேன். தென்னை மரம் எப்படி சின்னதுலயே அது மாதிரி அது ஒரே கொடி இருக்கிறது தெரியாதும் காயாவே தொங்கு. இது வந்து புதர் மாதிரி படந்து காய் 4-5 தான். அது அங்கே 2 காய் பிடிச்சிருந்தது முருங்கை மரத்தில் நாமளே பார்க்காத விட்டோம். அது முத்துச்சே போக நான் கடைன்னு சொல்லி பொறிச்சு கொடுத்தேன். நீ அதை கடையவே இல்லை. அது இருக்குது இங்கிருந்து தான் சுகாசு 2 சேனக்கிழங்கு பிடுங்கிட்டு வந்துச்சுமா. தினூண்டு தான் இருந்துச்சு. நான் மறுபடியும் அங்கேயே வெயின்னாட்டி கொண்டாந்து வச்சுட்டான் நடக்குது. அப்போ சுகாஸ் வந்தால் தான் தெரியும். இந்த கத்திரிக்காய் செடி ஓஞ்சி போச்சு அவ்வளோதான். தண்ணி பாருங்க எப்படி டேங்க் நிறைஞ்சு அந்த வாழைக்கு போயிட்டு இருக்குது. வாழை தென்னைக்கு தென்னை மரம் பரவாயில்ல சீக்கிரமாக பெருசானமாக இருக்குதுல்ல. அங்கே வச்சதில் இப்படி பெருசான மாதிரியே தெரியல. ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. இது சீக்கிரம் வந்துடுற மாதிரி இருக்குதுல்ல. இது ஒரு ரகம் வேணுமா? அது வாரு சின்ன இத்தினூண்டு தாருக்கு கீழே சாஞ்சிட்டு கிடக்குது. அதில் 3 சீப்போ 2 சீப்பு தான் இருக்குது. அதுக்கே அது அந்த சாயமானமா. அதுக்கு செடியே சின்ன அல்ல வாழையாட்டுக்குது. அடப்பாவி தார்பாய் எடுத்து காயிட்டுன்னு இவங்க அப்பா விரிச்சு விட்டது. அது வேறு கசகசன்னு கிடக்குது. சகி சொல்லித்தான் எனக்கே தெரிஞ்சுது கொடி வறண்டு கிடக்குது வருங்கன்னு. அவரை கொடி பாரு எங்கே போயிடுச்சுன்னு. எப்படித்தான் பொறிக்கிறது. அங்கே ஒரு பீர்க்கங்க குட்டை பீர்க்கங்காய் ஆட்டுக்குது. அது குட்டையாக இருக்குது பாரு. அங்கே ஒரு பீர்க்கங்க அது அதை பார்த்தியா? அவரைக்காய் இது. அப்புறம் இங்கே ஒரு அவரைக்காய் ஆட்டவரையாட்டுக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்று சின்ன சின்னதாக 2-3 காய் பொறிச்சோம். இதில் காட்டவரையாக தான் அது வெள்ளைப்பூ மரமாக குட்டி செடியிலையும் பிடிக்கிற விவசாயம் அவரை காட்டவரை இல்லை. ஓகே வா டீ கொதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் தோட்டத்தில் பாருங்க பீர்க்கங்காய் 2 அவரைக்காய் அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. இந்த கோழி விட மாட்டேங்குது. பாத்தியா வெண்டை செடி ஓட்டுருந்தீங்க காணா. அதையெல்லாம் பூரா அங்கே வேறு அது ஒவ்வொரு காய் பிடிச்சி பொறிக்கவே இல்லை. எல்லாம் வறண்டே போச்சு. செடி மேலேயும் வரல. அதே இத்தனை வருஷத்துலேயும் காய் பிடிச்சி நான் பொறிக்கவும் இல்லை. அது பச்சை வெண்டை தானா? அது பச்சை விவசாய வெண்டை. சரி அதை விதைவாது அது வெடிச்சு கிடக்குது வரும் ஒன்று. அது விதையும் எடுத்து வைக்காதல்ல. சுண்டைக்காய் வருங்க என்னன்னு தெரியல பயங்கரமாக படர்ந்து கிடக்குது. காயை காணும். அதுக்கு அது என்ன பண்ணுறது? அந்த பூரா வெட்டி எறிஞ்சிடுறேன். தொக்கு செய்யணும் இந்த டைம் ஆகுது. அதில் வேணால் காயெல்லாம் எல்லாம் பொறிச்சு பாருங்க. அந்த பப்பாளி மரம் சாஞ்சு ஃபுல்லாக புதற்காடு மாதிரி ஆயிடுச்சுங்க. அது என்ன பண்ணுறதுனே தெரியல. இவ்வளோ காய் பிடிச்சிருந்ததுங்க. அப்புறம் அந்த பசலைக்கொடி போட்டு அமுத்தி அது தாக்கு பிடிக்கவே முடியலைங்க. காய் நிறைய இருக்குங்காட்டி சாஞ்சே போச்சு. நான் அப்போ நினச்சேன் தானே காய் பிடிச்சி கிடக்குது இது என்ன ஆகுமோன்னு. அதே மாதிரி சாஞ்சு போச்சு. இவர் பார்த்தீங்களா காலையிலேயே சாப்பிட்டுக்கிறாரு. சங்கீதா சிஸ்டர் வேறு இவரை காட்ட சொல்கிறாங்க. பார்த்துக்குங்க இவர் வேலையை எப்போ பாரு பூசை பண்ணுறது இவர் வேலையை. சாப்பாட்டு பூசை. நீங்கள் மேற்க ஆரம்பிச்சோன்னே மல்லிகைப்பூ செடி போங்க சொல்கிறேன். ஓஹோ ஏய் ஆட்டுக்குட்டி வேறு மல்லிகைப்பூ செடி கொறிச்சு எப்படி சாப்பிட்டுக்குதுன்னு. ஆட்டுக்குட்டி கொறிக்குது.
கோழி வந்து சாப்பிட்றக்கு வந்தானே பொறாமை பாருங்க. இப்போ வேண்டான்ட்டு போச்சு. கோழி வந்தானே பொறாமை பிடிச்சது வந்து நின்று கோழியும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல். காலையில் குழந்தைங்களுக்கு வந்து இதை தான் போட்டு சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்தேன். அப்புறம் சூடாக தக்காளி ரசம், ஒரு துளி கூட தெரிலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரசம் இருக்குது, தக்காளி ரசம், இதை ஊற்றி கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொள்ளுப்பருப்பு வந்து இப்போ தான் தாளித்து விட்டுருக்குறேன். காலையில் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கேரட் தோசை வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். அப்புறம் டிஃபனுக்கு வந்து கேரட் பீன்ஸ் பொரியலும் ரசமும் ஊற்றி தனியாக கப்பில் கொடுத்துட்டேன். இப்போ வந்து கொள்ளுப்பருப்பு கடையல் செய்கிறதுக்காக கொள்ளுப்பருப்பு வந்து தாளித்து விட்டுருக்குறேன். ஏன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் மதியத்துக்கு பருப்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளுப்பருப்பு செஞ்சிட்ருக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்ட்டு கொள்ளுப்பருப்பு செஞ்சுட்டுருக்கிறேன். அம்மாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் சளிக்கு ரொம்ப நல்லது. மெயினாக சளிக்காகவே இந்த பருப்பு இன்றைக்கி செஞ்சேன். நிறைய குருமிளகு பூண்டெல்லாம் தட்டி போட்டு செஞ்சுருக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரசம் வடிச்சிட்டு பருப்பு கடைஞ்சிக்கலாம். இதுதான் நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதிக்கட்டும். புளி கரைச்சி ஊற்றியாச்சு. மெயினாக புளி கரைச்சி ஊற்றணும் கொள்ளு பருப்புக்கு, அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். கொள்ளு ரசம் குடித்தா நல்லாயிருக்கும்.